அஸ்ஸலாமு அலைக்கும். சிம்பிளாக குருமா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg குருமா பவுடர் செய்ய போகிறேன். அதுக்கு 300 கிராம் கசகசா உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். 80 கிராம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 80 கிராம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவை செய்யும்போது இதுலேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 200 கிராம் முழு மிளகு எடுத்துக்கிறேன், அதே உள்ளே சேர்த்துடுறேன். 200 கிராம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ 1 kg பவுடர் செய்கிறனால நான் 1 kg சீரகம் எடுத்துருக்கிறேன், அதே உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரமலான் வர்றதுனால இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.